இங்கே ஃபோட்டோ பிரிண்ட் தெரியுதுங்க இல்லையா, இந்த ஜேபியோடைய சுல்தான். நான் இந்த பக்கம் கேமரா காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து மலேசியாவில் எல்லா ஆஃபீஸ்லேயும் இவங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். இவர் தான் இந்த நாட்டு ராஜா சுல்தான், அவங்களுடைய மனைவி, அவருடைய மகன். ஃபோட்டோ பாருங்கள், இவர் ஃபோட்டோ மேலே இருக்கும், அது கீழே இந்த மாதிரி இருப்பாங்க, அது கீழே பையன் இருப்பாங்க. இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் தான் இந்த எல்லா ஆஃபீஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் நம்ம இந்தியாவில் கிடையாது பாருங்கள். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, ரோட்லேயும் சரி, எல்லாம் கரெக்டாக டீசெண்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே கிட்டேருந்து கற்று வேண்டியது நிறைய இருக்குது. இந்த ராஜா ஆட்சின்னுவாங்க இல்லையா, அதான் இது சுல்தான். கிட்டத்தட்ட வேறு லெவலில் ஒரு ஜேபி மாநிலத்தோட தலைமைச் செயலகம் இந்த இடம். இங்கே பாருங்கள், இது பப்ளிக் யாருன்னா உள்ளே போகலாம், பார்க்கலாம், வரலாம். நம்மளுக்கு செக்ரட்டரியேட் மாதிரி அப்படி கூட சொல்லலாம் இல்லையா. ரைட், ஓகே. இதுதான் வெளியே பார்த்தா பீரங்கி மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்தோட பேர் கோட்டா இஸ்கந்தர். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் ஈவினிங் வந்திருக்கிறதால அப்படி தெரியுது, இருந்தாலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூஸ் எல்லாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது பில்டிங்கு, ஓப்பன் பிளேஸில் அப்படியே லாங்கில் பாருங்கள், ஒயிடாங்கல்ல. ஆனால் பப்ளிக் யாரும் வரலாம், போகலாம். இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நாளைக்கு காலையில் நான் வந்து இந்த பக்கம் வரப்போ வெளிச்சத்தில் காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள் பெருசாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பகலில் பாருங்கள் இதோட சூப்பராக இருக்கும். போகலாம் வாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இருட்டு ஆகிடுச்சு. பேலஸ் அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாதை வந்து ஒரு பெரிய வட்டம். ஓகே, அப்படியே நான் அப்படியே ஒரு ரவுண்டு வரும் பாருங்கள், கட் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். எவ்வளோ பேர் ரவுண்டு பாருங்கள். இந்த ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பட் பகலோட இந்த வியூ கூட நல்லா இருக்குது பாருங்கள். நைட் வியூ இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், லைட்டிங்ஸோட. பெரிய ரவுண்டு. நாங்கள் பேலஸ் கிட்ட போகிறோம். நம்ம இந்த மாதிரி நம்ம சென்னையில் எங்கெல்லாம் பார்த்துருக்கோமா? எவ்வளோ பெரிய பேலஸ் பாருங்கள். அது கிரவுண்டு எவ்வளோ பெரிய கிரவுண்டு, சுற்றி தான் ரொம்ப நேரம் ஆகும். நான் பார்க்குற மாதிரி நீங்களும் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் மலேசியாவில் நீங்கள் வீடியோ போட்டது சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி அந்த முருகர் கோயிலில் அபிஷேகம் பண்ணதை வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. என்னால் நடக்க முடியாது, மலையேறி வர முடியாது, இந்த மாதிரி ஒரு முருகர் தரிசனம் நான் பார்த்ததே கிடையாது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த பேலஸ் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, முடிஞ்சால் நாளைக்கு பகல்லையும் வந்து இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு விளாக் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து பேலஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆக்சுவலாக அது பார்க்குறது பேலஸ் மாதிரி தான். பேலஸ் சொன்னேன், தலைமைச் செயலகம், ஜேபியோடைய தலைமைச் செயலகம். கண்டிப்பாக முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங் வரப்போ இதை பகல் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஷன் ஆகும். நன்றி. நம்ம திரும்புகிற இடம் புத்ரி ஹார்பர். இப்போ திரும்ப போகிறோம் பாருங்கள். நைட் விஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புத்ரி ஹார்பர் போகிறது வந்து புத்ரி ஹார்பர். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இப்போ ஏரோப்ளேன் வந்து இறங்கணும், நம்ம ஏரோட்ரம் சொல்கிறோம். ட்ரெயின் நிற்கிற ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி பஸ்ஸுங்கிறது பஸ் ஸ்டேஷன். இது வந்து கப்பல்னு கூட சொல்ல முடியாது. அதாவது சின்ன சின்ன போட்டில் வந்து அந்த சிங்கப்பூர்லேருந்தும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, இங்கே இடத்துல வந்து யாட்சுன்னுவாங்க அது பேர், இறங்கிட்டு இங்கே இந்த பெரிய பெரிய விஐபிஸ் கூட வருவாங்க. வந்துட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இடத்துல நான் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு இது புது அனுபவம். அந்த யாட்சி கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, 2 வாட்டி கேட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பெரிய பெரிய பணக்காரங்க யாட்சி வச்சுருப்பாங்க. இப்போ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள், வாங்க. சொன்னேன் இல்லைங்களா, யாட்சி இதெல்லாம் இது பல கோடி மதிப்புள்ள ஒரு இதுவும் யாட்சி பல கோடி மதிப்புள்ளதாக இருக்கும். இங்கே சிங்கப்பூர் கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்து இங்கே இறங்குவாங்க.
ஃபுல்லாக இப்போ இருட்டில் உங்களுக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் ஓரளவு தெரியுது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இறங்கி இந்த இடத்துல நடந்து வந்து அங்கே பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள். அந்த பில்டிங்கில் தங்கிடுவாங்க. தங்கிட்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், அதே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. யாட்ச் எனக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. நம்ம பிரதர் சொல்லி ஒன்றா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பிரதர் ஒன்லி. ஓகே. இங்கே பசங்க விளாட்ற இடம் இதெல்லாம். யாட்ச் ஃபுல்லாக இருக்காங்க. பசங்க கேமிங் விளாட்றது. ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸ், மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இது. காமிச்சு இல்லைங்களா எத்தனை யாட்ச் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஃபுல்லாக அங்கேருந்து இறங்கிட்டு இது ஃபுல்லாக பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். தங்குற இடமும் இதுதான். இப்போ வெறும் லைட்டிங்ஸாக தெரியுது. நாளைக்கு இந்த இடத்துல பகலில் வருவேன் நான், அதையும் நான் காமிக்கிறேன் பகல் எப்படி இருக்குன்னு. நைட் விஷன் பார்த்துட்டிங்க இல்லையா? பகல் விஷன் நாளைக்கு இந்த வீடியோட கண்டினியூஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நைட்டில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு ஹோட்டல், ஃப்ரேசர் பிளேஸ்ன்ட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படிங்கப்பா. ஸோ மக்கள் அவங்க லைஃப்பை வந்து மலேசியா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் பிரதர். யா ஓகே. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி இங்கே ஃபுல் டே, இங்கே மலேசியாவில் ஃபுல் டே இருந்துட்டு நைட்டு அங்கே கிளம்பிட்டு மார்னிங் எனக்கு 9 o'clock ஃப்ளைட்டு. ஸோ நைட்டு போய் சேர்ந்தது 3 hours 4 hours மட்டும் போக முடியும். லேட் நைட். ஐ மீன் இங்கே ஜேபிலேருந்து ஒரு 4 hours ஆகும். பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் கேஎல் போயிட்டு கேஎல்லேருந்து ஏர்போர்ட் போகிறப்ப தனியாக போகிறேன் தைரியமாக. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நேற்று வந்து புத்திரி ஹார்பர் சொல்லிட்டு நைட்டு வீடியோ எடுத்தேன் நான். அந்த போட்டெல்லாம் நைட்டில் காமிச்சிருப்பேன். அந்த போட்டு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். பட் இருட்டில் சரியாக தெரியல. அதான் நம்ம பிரதர் வந்தார், எங்கே போகணுன்னு கேட்டார். நீங்கள் புத்திரி ஹார்பர் போங்க, அங்கே வந்து நேற்று சொன்னேன் இல்லையா? ஐ மீன் ஃப்ளைட் வந்து இறங்கட்டும், பஸ் வந்து நிற்கணும் பஸ் ஸ்டாண்டுட்டும். அந்த மாதிரி வந்து இது வந்து போட்டு கிடையாது, யான்ச்சுன்னா அந்த பெரிய பெரிய பணக்காரங்க விஐபிஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து யான்ச்சு நிறுத்திடுவாங்க. எங்கள் எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. சிங்கப்பூர் கிடையாது, எல்லா ஊர்லேருந்தும் நம்ம அந்த போட்டில் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய்ட்டு இருந்துட்டு தங்கிட்டு ஊரை சுற்றி பார்ப்பாங்க. யான்ச் அது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னார், இப்போ யான்ச்சில் எங்கன்னா பக்கத்தில் தீவுக்கெல்லாம் போகிறதுனா 50,000 70,000, ஃபேமிலியாக போனால் 1 lakhs அந்த மாதிரி இருக்கேன். நைட்டு அந்த எடுத்தேன் நான், சரியாக தெரியல. ஸோ மறுபடியும் அதை எடுத்து தான் போகிறேன். புத்திரி ஹார்பர்ன்றது வேறு லெவலில் இருக்குது. மலேசியா ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. க்ளீன் அண்ட் நீட். ஒரு குப்பை கூட பார்க்க முடியல. யாரும் ஒரு பாட்டில் கூட த்ரோ பண்ணி போட மாட்டேங்கிறாங்க வெளியே. ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போகிறது புத்திரி ஹார்பர் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹார்பருக்கு வந்தாச்சு. நைட்டு நம்ம பார்க்குறப்போ சரியாக தெரில, பச்சை பசேல்னு பாருங்கள் இங்கே. ஓகே, நைட்டு வரப்போ ஒன்றும் கண்ணு அது எனக்கு கிட்ட போய் காமிக்கிறோம். யான்ச். ஓகே, இதுதான் அந்த சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர்லையும் சரி ஜமைக்கா சரி எல்லா ஊர்லேயும் வந்து நிற்க யான்ச்சு. இதில் போகிறதுக்கு 15,000. நம்ம இந்தியன் மணி வந்து ஒருத்தருக்கு 50,000லேருந்து 1,50,000 வரைக்கும் இருக்குது. 40,000 இருக்குது, ஆவரேஜாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வந்து ஏசி அந்த மாதிரி அடிக்கிறது பேர் யான்ச்சு. எல்லா இடத்துலேருந்து வந்து இங்கே சேர இடம். பெரிய பெரிய விஐபிஸு, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ஸு வந்து இங்கே வருவாங்க. இந்த இடம் நேற்று நைட்டு வரப்போ ஒரு இருட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வீடியோவும் போடுறேன், இந்த வீடியோவும் போடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மலேசியாவில் ஒர்க்கிங் டேன்றதால ஒருத்தரையும் காணுங்க. ஓகே, டுடே இஸ் ஒர்க்கிங் டேனா. யான்ச்சை பார்த்துட்டோம். யான்ச்சை பார்த்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நேற்று நைட்டு அந்த ஹார்பர் பார்த்தோம். அது பேர் வாட் இஸ் நேம்? புத்திரி ஹார்பர். அந்த ஹார்பர் வந்து நைட் விஷன் நான் எடுத்தேன். இப்போ வந்து டே விஷனில் பார்க்கலாம். நைட் விஷன் சரியாக எடுக்க முடியல, இருட்டாக இருந்துச்சு, மழை பெஞ்சு இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிட்டேன். மார்னிங் போய் பார்க்கலாம் சொல்லி இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். How many kilometers? Harbour. Very small, 1 kilometer. 1 kilometer. Okay. இந்தோனேஷியாவுக்கு போகிற டெர்மினல் தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல இங்கேருந்து இந்தோனேஷியா போகிறதுக்கும் இங்கேருந்து தான் கான்டாக்ட் பண்ணி விட்டு போகணும். ரைட். ஓகே, நேற்று வந்து காமிச்சேன் இல்லையா? அந்த இடம் தான் புத்திரி ஹார்பர். இதான் மெயின் தலைமைச் செயலகம். நம்மளுக்கு எப்படி செக்ரட்டரி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு தலைமைச் செயலகம். ஓகே, இந்த பக்கம் வரப்போ பயங்கர இருட்டாக இருந்துச்சு. இதே வீடியோ தான் இப்போ அந்த வீடியோவும் போடுறேன், இதுவும் பாருங்கள்.
இடம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பட் செக்யூரிட்டி உள்ள வந்து பாஸ் வாங்கி தான் உள்ளே போகணும். பாஸ் வாங்கி தான், இங்கெல்லாம் அப்படி கிடையாது. பப்ளிக் நேராக உள்ளே போகலாம், இங்கே இருக்கிற பெரிய ஆளுங்களை சந்திக்கலாம் அந்த மாதிரி. இந்த ஜேபியோடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கிற இடம் இதுதான். இந்த பாருங்க, கோட்டா இஸ்கந்தர். கோட்டா இஸ்கந்தர் இடம் பாருங்க, எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நான் வரேன், ரோட்டில் ஒரு குப்பை ஒரு காகிதம் கூட இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகினே இருக்கேன். உங்களோட அதெல்லாம் தெரியுது. அப்புறம் ஒரு காகிதம் இல்லை, ஒரு குப்பையில், ஒரு வாட்டர் பாட்டிலில், ஒரு ஸ்பிட்டிங் கிடையாது. தாங்க காமிச்சேன். இந்த பேக்கில் பாருங்கள், அப்படியே அங்கே அந்த இது தெரியுதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் நான் நீட்டாக காமிச்சேன். ஓகே, இங்கே போ, ஐ வில் டேக் வீடியோ. இங்கே தலைமைச் செயலகம் மாதிரி கோட்டா ஸ்கந்தர். This one is? Yeah. Office. It's very nice. The building is real superb, no? செக்யூரிட்டிஸ்க்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இருக்குங்க பாருங்கள். ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. அங்கேயும் இப்போ நம்ம பார்த்து ட்ரைனிங் கொடுக்குறது. ரைட், ஓகே. இது வந்து பப்ளிக் பிளேஸுங்க. இது பப்ளிக் பிளேஸு. இந்த பப்ளிக் பிளேஸில் பாருங்கள், இந்த இடத்துல கூட யாரும் ஒரு குப்பை கூட போட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் க்ளீன் பண்ணுறாங்க காணும். ஓகே, பார்த்தா பேரியர் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குங்க. நான் ஆஃபீஸாக நினச்சேன் அந்த பில்டிங்கு. ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தான், ஃபுல்லாக ரெசிடென்ஸ். அது பார்க்குறது ஆஃபீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த நைட்டில் பார்த்த வீடியோ நான் கண்டினியூஸாக எடுத்துட்டேன். இந்த வீடியோ தொட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மாமக்கு தான் போகிறேன். மாமக்குன்றது இங்கே ஒரு பெரிய ஒரு ஹோட்டல். இந்த சீன மக்கள், மலேசிய மக்கள், சீனர், தமிழர், மலேய மக்கள் எல்லோரும் பிடிச்ச ஒரு உணவகம் அங்கே தான் மாமக்கு இல்லை, மாமக் MAMAK. அது வந்து மலேசியாவில் அது என்னன்னா இந்தியா ஃபுட்டும் மலேசியா ஃபுட்டும் கலந்து தான் அந்த மாமக்கு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். பாய்.